ஹாய்டா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஓகே சாரி. ஒரு ப்ராப்ளம். சேம் ப்ராப்ளம். என்னன்னா செகண்ட் சேனலுக்கும் ஸ்ட்ரைக் வந்துருச்சா? இந்த சேனலுக்கு ரீசன் தெரியுது, ஃபர்ஸ்ட் சேனலுக்கு இன்னுமே ரீசன் தெரியல. இந்த சேனலில் ஏன் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா, வேற ஒருத்தவங்க வீடியோவை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆம், திருடி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. என் சேனலில் இருக்க வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேனலில் ரெய்னி நைட் இருக்கும் இல்லையா, அதோட செகண்ட் பார்ட் நான் இதில் போட்டிருப்பேன், வி ஒன் ஷாட்டு. அது தம்ப்லைன், ஸ்டோரி லைன், அப்புறம் டைட்டில் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேனா, ஸோ அதனால கூட வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீசண்டாக ஒரு சாங் நம்ம தமிழ் ஆர்மிஸ் மேக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அவனு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான்ல, அதனால வந்திருக்கலாம் எனக்கு. அதான் தோணுது. இடன் மேரேஜில் 10 பார்ட் இருக்காது, தூக்கிட்டாங்க அவங்களே. பிகாஸ் அதில் தான் வந்து அந்த லிங்க்கை கொடுத்து வச்சுருப்பேன், அந்த வீடியோவில் தான் அவங்களே தூக்கிக்கிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோ ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் மார்க் பண்ணி ஒரு மெயில் வந்துருச்சு, அதனால் அந்த வீடியோவை நான் ஹைட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இடன் மேரேஜில் 10th பார்ட் இல்லை, அதை அவங்க தூக்கிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த வீடியோ இருந்தால் என்கிட்ட கொடுங்க, இன்ஸ்டாவில் வந்து சொல்லுங்கள். நான் தமிழெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஹிடன் மேரேஜ் அதோட நெக்ஸ்ட் பார்ட் பூந்து பார்ட்லேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போது இவங்க அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில வந்திருப்பா இல்லையா, செம்ம கடுப்பில் நின்றுருக்கான். மொபைல் எடுத்து அவன் ஆன் பண்ணி கார் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். கார் நின்ன இடத்துல அப்படியே நிற்கிது. இவன் எப்படி எங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வேக வேகமாக நடந்து அவன் கார்கிட்ட போகிறான். ஜேகேக்கு பயந்த அவனுங்கெல்லாம் ஒரு கார்னரில் மறைஞ்சு, அது நைட் டைம்லேயே கொஞ்சம் டார்க்கான பிளேஸ் இருக்குது, அங்கே நின்றுருக்க இவன் போயிட்டு கார்கிட்ட எங்கே கார்ட்ஸை காணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க, இவங்க பார்த்த அடுத்த செகண்ட் அவனுங்க எல்லாரும் இவனுங்கிட்ட வந்து நிற்கிறானுங்க. இவங்க திரும்பி அவனுங்களாம் பார்த்தோம், ஜேகேகனில் யாரும் படலைல்ல. இல்லை சார், ஓகே குட், ஒட்டிருந்தா மாட்டியிருப்பான் அப்படி திங்க் பண்ணிட்டே அவனுங்களை பார்த்து, ஒரு டவுட் வந்தாலும் ஜேகே எல்லாரையும் கொண்டுடுவான் தெரியும்ல. அவனுங்க நடுங்கிக்கிட்டே, தெரியும் சார், அதனால தான் மறைஞ்சி நின்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அந்த வண்டி எடுங்க. அவன் போயிட்டு காரில் ஏறுறான். நெக்ஸ்ட்டு அந்த கார் மூவ் ஆகுது. அவன் ஒரு பிளேஸை சொல்கிறான். அது எந்த இடம்னா, அந்த பாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கார் இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல போயிட்டு கார் ஸ்டாப் ஆகுது. இன்னும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி, கார் இங்கே இருக்கு, இங்கேருந்து வர எனக்கு 1 hour ஆச்சா, இந்த ஜேக்கு எப்படி வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கார்கிட்ட போக, அதில் இருந்த ஒரு பர்சன் கீழே இறங்குறான். டேய், நீ என்ன இங்கே பண்ணுற? இல்லை சார், என்ன ஜேகே சார் தான் இங்கே போக சொன்னார், அதான் நான் கார் எடுத்துகிட்டு வந்தேன். ஜேகே போக சொன்னானா? ஆமாம் சார், அவர் தான் போக சொன்னார். இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி கால் பண்ணி போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதான் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுறேன் சார், எப்போ போக சொல்லுவாங்களோ அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணுறேன் ஜேகே சார் கால்க்காக அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க, ஜேகே ஒன்று அனுப்புனானா? ஆமாம், அவன் எதுக்கு ஒன்று அனுப்புனான்? அது தெரியல சார், ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஈவினிங்கே சொல்லிட்டாரு. ஓ காட் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே வந்து கார் டயரை ஒரு கிக் பண்ணுறான். கே நான் உன்னை போ சொன்னா நீ என்னடா பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறான். இப்போ தெரியுது ஜேகே எப்படி அவன் அங்கே வந்திருப்பான், அதுவும் கரெக்ட் டைம்லன்னு. செம்ம கடுப்பாகிறான். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அவன் கையிலேருந்து 2 பேரும் எஸ் ஆகிட்டே இருக்கீங்க. அதை திங்க் பண்ணிட்டு அவன் தலையெல்லாம் கிரிப்பாக பிடிச்சி, ஒயன் என்கிட்ட இருந்த நீ மிஸ் ஆகிட்டே இருக்குடி, மிஸ் ஆகிட்டே இருக்க. ஐயோ, மேலே இருந்தனே ஹெவன் உன்னை கிஸ் பண்ண, ஆஹா ஸ்மெல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் என்ன தாண்டி இருக்கு உன்கிட்ட. இவன் வேற வந்து கெடுத்து விட்டுட்டான். சீக்கிரமாக போட்டு தள்ளணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும். என்கிட்ட நம்மளால நெருங்கவே முடியாதான் அப்படின்னு அவன் புலம்பிட்டே இருக்கான்.
இந்த டைம் இங்கே நீங்கள் சிக்கி கூட சிக்கி வீட்டில் அவன் கூட இருக்கீங்க. அவனை ஒரு மாதிரி பிடிச்சது. அவன் உங்களை தூக்கி வச்சிட்ருக்கான். நடந்து வீட்டுக்குள்ளே வரான். அவன் கழுத்தை இறுக்கமாக பிடிச்ச டைட்டாக பிடிச்சி அவனை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே பயத்தோட அவனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஜேகே டோரெல்லாம் உடச்சிட்டு வந்துடுப்பான் இல்லையா? அது நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க அவன் ரூமுக்குள்ளே வந்து உங்களை கீழே இறக்கி நிற்க வைக்கிறான். நீங்கள் ஜேகே எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, என்ன நம்பு ஜேகே ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் ஜேகே அப்படின்னு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவன் அந்த பியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு எனக்கு தெரியும்டி நீ நார்மலாக இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபோரடில் ஒரு பச்சை வச்சு எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை சரியா? என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டேன்ல? கூப்பிட்டு போக மாட்டேன். நான் கூட இருக்க ஜேகே ப்ளீஸ். நீ என் கூட தாண்டி இருக்க போகிற, புரியுதா? என் கூட தான் இருக்க போகிற. என்னை விட்டு உன்னை ஒரு நிமிஷம் கூட தள்ளி வைக்க மாட்டேன். கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அழுதுட்டுக்க. அல்லாத உனக்கு ஒன்றும் இல்லடி, எதுக்குடி அழுற? என்னை விட்டு போக மாட்டேன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்ல? இல்லைடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹக் பண்ணுறான். ஏன் தெரியல அவங்களுக்கு வயிறு வலிக்குது. உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு என் வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் வயிற்ற பிடிக்க. ஏய் என்னடி ஆச்சா? தெரியல ஜேகே, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஏண்டி போயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி சொல்ல அவங்க ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. இல்லை 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 எனக்கு வயிறு வலி எதுவும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன். சடனாக அவங்க ஃபேஸில் சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்கள் ஃபேஸை கப்பானே நீ நார்மலாக இருக்க எனக்கு தெரியுதுடி, இப்போ ஏன் வயிறு வலிச்சதுன்னா? இல்லை அதில் ஒன்றும் இல்லை ஜேகே. நீ அவனை பார்க்குறீங்க எங்கே மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவானோ அப்படி இருக்கு. அவனை பார்க்க ஷோரா ஒன்றும் இல்லைல்ல வயன்? எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, என்ன ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக மாட்டேன்ல? ஹக் பண்ணிட்டு கூப்பிட்டு போக மாட்டேன்டி, இப்போ தானே சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன், அதான் போகலான்னு இருந்தேன். இப்போ ஓகேவா? ஓகேன்னு தலையாச்சுங்க. பட் உங்களுக்கு வயிறு வலிக்குது. ஆனால் அவன்கிட்ட சொல்லலை, ரொம்ப முடியல. அவனை பார்த்து தண்ணி வந்துச்சுக்கே, தண்ணி தானே இரு நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போக நீங்கள் பெட்டில் உட்காந்து லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணி வலிக்குதா உங்கள் ஸ்டொமக்கை பிடிக்கிறீங்க, ரொம்பவே வலிக்குதா? நீங்கள் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்க. இந்த டைம் பவர் கட் ஆகுது, அலறி அடிச்சுட்டு கத்துறீங்க. ஜேகே வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் கத்துற சவுண்டு கேட்டு எதுக்கடி கத்துற, இரு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வர வேகமாக ஓடி வந்து ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு ஜேகே எனக்கு தண்ணி விட்டு போக்காது ஜேகே. ஒன்றும் இல்லாடி பவர் தான் கத்தாச்சு. யாரும் என் கை வைக்கிற மாதிரி இருக்கு ஜேகே, யாரும் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு ஜேகே, என்னை விட்டு போக்காது ஜேகே அப்படி சொல்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. பவர் கட்டில் உங்களுக்கு எதுவும் தெரியல. அழுது தேம்பி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்குது, மூச்சு வாங்குது. அவன் உங்களை கோம் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் முடியல. பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் பவர் கட் பண்ணிட்டு உங்களை ஒரு வாட்டியும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வர ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க, ஒரு மாதிரி கத்துறீங்க. சரி வாட்டர் பாட்டிலே கீழே போட்டு ஒன்றில் பயணிங்க பாரு, ஒன்றில் எதுக்கு இப்படி அலற அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறது உங்கள் காதலி விழல. ஃபஸ்ட்டு திரும்பி அழுது திரும்பி ஒரு மாதிரி பண்ண நீங்கள் சிக்கி கையே உங்கள் மேலெல்லாம் இருக்க, அதாவது அவன் அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்ச உங்கள் முத்துக்கில் ஒரு கை, உங்கள் ஹெட்கிட்ட ஒரு கை அப்படி சொல்லிட்டு காம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்க. அவன் கை உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை
அமுக்கி முத்துக்கு பிடிச்சி அமுக்கி கட்ட ட்ரை பண்ணுறது சம்திங் ஏதோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வந்து அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுறதா நினச்சி சிக்கி மூஞ்சிலெல்லாம் கீரை போட்டு விடுறீங்க, விடு விடுன்னு கத்துறீங்க, உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஜேகேவால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு டாக்டர் சொன்னது ரிப்பீட்டடாக ஓடுது, அவங்க நார்மலாக இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் அவன் மூஞ்சிலெல்லாம் கீறி விட்டுருக்கீங்க. அதெல்லாம் அவன் பார்த்துட்டே உங்களை காம் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் ஜேகேவை அட்டாக் பண்ணி அவன் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு அப்படிலாம் பண்ணிருக்கீங்க. அவன் சொல்கிறான், நான் தாண்டி ஒன்றும் இல்லடி, அவன் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஏறடின்னு கத்துறான். பட் உங்கள் காதில் விழலை. ஏதோ உங்கள் காதில் உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி, உங்களை அடிக்கிற மாதிரி. அந்த ரூமே டார்க்காக இருக்குது, பவர் இல்லாத அப்படி இருக்குது. நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, பட் உங்கள் மைண்டு ஃபுல்லாக இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க சிக்கி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி கப் பண்ணி கிஸ் பண்ண அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஜேகே கழுத்தெல்லாம் பிடிச்சி நசுக்கி விட்டுருப்பீங்க. அந்த கையெல்லாம் எடுக்கிறீங்க. அவன்தான் உங்களுக்கு தெரியுது நம்ம முன்னாடி இருக்கிறது ஜேகே அப்படின்னு. அவன் உங்கள் லிப்ஸை சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறான். இதே டைம் நீங்கள் அவள் லிப்ஸை அப்படி நீங்கள் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண பவர் ஆன் ஆகுது. ஜேகே உங்களை பார்த்து உங்கள் லிப்ஸை விட்டு நீ ஓகேவாடி அப்படின்னு ரொம்ப நார்மலாக கேட்குறான். நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்த்து சாரி ஜேகே, நீ நார்மலான்னு கேட்ட ஓகேவா ஜேகே, இதெல்லாம் சாரி ஜேகே அப்படின்னு அவன் கழுத்தில் ஒரு மாதிரி அவன் ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டுருக்கீங்க. அவன் செஸ்ட்லலாம் ஒரு மாதிரி கிழிச்சு உங்கள் நெயில் பைட்டு அங்கேருந்து ப்ளீட் ஆகுது. கையை வைக்கிறீங்க. சாரி பிளட் வருது ஜேகே, வேணுட்டு பண்ணல ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி அல்ல. நீ தானே இவா உங்களை ஹக் பண்ண வரான். ஜேகே சாரி அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். தேம்பி அழுறீங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் வேணுட்டே பண்ணல, பட் கில்ட்டியாக இருக்குது. ஒரு வேளை நம்ம நார்மலாக இல்லையோ அப்படின்னு உங்களுக்கே ஞாபகம் வருது. ஜேகே இவ்வளோ இதுவாக உங்களை ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. மறுபடியும் அழாத, இங்கே பார் ஒன்றும் இல்லை, இங்கே பார் ஏய் பொண்டாட்டி, நீங்கள் அவனை பார்க்க ஒன்றும் இல்லை. என்னால் தானே இதெல்லாம் ரத்தம் வருது. ஒன்றும் இல்லடி, அல்லாத. நீ தண்ணி கேட்டல, இரு அவன் போக்க போகிறான். நீங்கள் அவனை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத ஜேகே. நம்ம 2 பேரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாமா? தலையை ஆட்டுங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் கிச்சனில் இருக்கீங்க. அவன் மேலே இருந்து பொறுமையாக உங்களை கீழே இறக்கி நிற்க வச்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்து வாட்டர் ஃபில் பண்ணி குடி பொண்டாட்டி, நீ தான் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் குடிச்சு முடித்த உடனே நீங்கள் ஃபில் பண்ணி அவனுக்கு கொடுக்க அவனும் குடிக்கிறான். மருந்து போட்டு விட்டுமா? நெக்ஸ்ட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுருங்க. அவனை பார்த்துட்டே சாரி. அவன் தூக்கி உங்களை அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, இது நீ கொடுத்த மார்க், எனக்கு இது ஹாப்பி தான், நான் கொடுத்த மார்க் பாடியில் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேறு மாதிரி பேச அழுதுகிட்டே அவனை போய் பிடிச்சிக்கிட்டீங்க. ஜேகே அகேன் அழுறாளே வயன். ஜேகே எனக்கு ஒன்றும் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டேன்ல. மாத்தண்டி, இங்கே பார் இல்லையா அவனை பார்க்க அவன் நான் இருக்கும்போது ஒன்று எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அல்லாத ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு உங்கள் கண்ணில் தண்ணிலாம் தொடச்சி விட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்கள் பாடிலாம் அப்படி நடுங்கிட்டுருக்க. உங்கள் கை பிடிச்ச என்னை விட்டு உன்னை எங்கேயும் போக்க விட மாட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை பார்க்குறான். கையில் உங்களுக்கு கட்டி போட்டு காயமாக இருக்கு.
உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது. அது அது முன்னால சிக்கி அப்படின்னு அவன் மேலேருந்து கீழே உட்கார அவங்க காலிலெல்லாம் அவங்க கட்டி போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. காலு கை அப்படி சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போட அது போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க கையில் காலெலாம் இருக்க. அதெல்லாம் பார்க்க சிக்கிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கக்கூடாதோ, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஓடுது. அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்க அப்படியே தூக்கிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தான். 2 பேருமே ஷவர் பண்ணுறீங்க. ஜேகே கையெடுத்து அவன் ஷவரில் பிடிச்சிட்டு ரப் பண்ணுறான். போவேல, வலிக்குது வலிக்குது ஜேகே. உங்கள் ஃபேஸை பார்க்குறா. உங்கள் கழுத்தில் இருக்க காயத்தை ரப் பண்ணுறான். போல வலிக்குது. ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் போக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். இந்த டைம் 2 பேருக்குமே பாப்பா ஞாபகம் வருது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரோட கையும் அவங்க ஸ்டொமக்கில் வருது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. உங்கள் கைக்கும் மேலே ஜேகே கை வைக்கிறான். நீங்கள் நிமிர்ந்து அவனை பார்க்க ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணவே இல்லடி, அதுக்குள்ளே போயிடுச்சு. நான் உன்னை இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும், என்னால் அது அப்படி ஆச்சா அப்படின்னு உங்களை பார்க்குறேன். நீங்கள் திரும்பி அழுறீங்க. இல்லை, உங்களால் எந்த தப்புமே இல்லை, என்னால் தான் நான் அந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. ஒர்க் பண்ணி ஒன்றும் இல்லை காம் பண்ணுறான். 2 பேரும் இந்த ரூம்லேருந்து பெட்ரூம்க்கு வரீங்க. ஜிகே ஷர்ட்டு போட்டுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அவன் தலையெல்லாம் துடைச்சிடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஃபேஸை துடைச்சி விட்றான், உங்கள் கையை துடைச்சி விட்றான், உங்கள் காலை துடைச்சி விட்றான். அதுவும் உங்கள் காலை எடுத்து உன் செஸ்ஸில் வச்சுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ண மாதிரி கீழே உட்காந்து நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அவன் கீழே உட்காந்துருக்கான். உங்கள் காலை எடுத்து அவன் செஸ்ஸில் வச்சுட்டு துடைச்சி விட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பாப்பாவோட தாட்டே போயிட்டே இருக்கு. அதோடு நீங்கள் அவனை பார்க்க என்னடி அப்படி பார்க்குற, சாரி சிக்கி, அவன் உங்களை பார்க்குறான். என்னால் தானே பாப்பாவுக்கு இப்படியாச்சு. ஓ இங்கே வருவாங்க, அதை விட அப்படி விடு, அதை பற்றி பேசாத அப்படி சொல்லிட்டு அவங்க இன்னொரு காலை எடுத்து வச்சு துடைக்கிறான். விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காலை எடுக்க அவன் உங்களை தூக்கி நார்மலாக பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அவன் படுத்துக்கிட்டு, நான் அதான் அதுக்கப்புறம் உன்னை பார்த்துப்பேன் ஒரு பேபி மாதிரி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். அவனுக்கும் அந்த பேபி ஃபீலிங்லாம் இருக்குது, பட் உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டேன்றான். நீங்கள் அழுவுறீங்க. வச்சுக்க அழலை, இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், அந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கக்கூடாது, இதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அகெயின் அந்த ரூமில் பவர் கட் ஆக இப்போது அலறி கத்துறீங்க. ஃபஸ்ட்டு எப்படி அவன் உங்களை காம் பண்ணணும், அதே போல் கிஸ் பண்ணி உங்களை காம் பண்ணுறான். நீங்கள் நார்மலாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்க அவன் மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது அப்படி வைக்கிறான். சிக்கன் எனக்கு பயமாக இருக்குது, சிக்கன் என் பின்னாடி யாரும் இருக்குங்க சிக்கன் அப்படின்னு நீங்கள் லைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு உங்க கூட நான் மட்டும் தான் இருக்கேன், என்னை மீறி யாராவது உன் பக்கத்தில் வர முடியுமா, இல்லைன்னு தலையாட்டுங்க, அவ்வளோதான், படுத்து தூங்கு அப்படின்னு உங்களை தட்டி விட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அவனை ஹக் பண்ணிட்டு இந்த பெட்டில் ஒரு நாள் பவர் கட் ஆன அன்னைக்கு ரொமான்டிக்காக இருந்த ஒஷனே இப்போ இல்லை. அவனுக்கு அப்படி தோணுது. லைட் ஆஃப் வந்து 2 பேரும் ரொமான்டிக்காக மேக்கப் பண்ணியிருப்பீங்க அந்த லவ்ஷை. அவனுக்கு அது அவ்வளோ ஃபீலாக இருக்கும். திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி பயந்து ஒடுங்கி அவனை பிடிச்சி பவர் கட் ஆனாலும் இப்படி நான் பண்ணுறீங்க. அவனுக்கு அது கஷ்டமாகவே இருந்தாலும் பட் உங்களை பேபி மாதிரி பார்த்துக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவன் கூட இருந்தாலே உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இருக்குது. ஹக் பண்ணி அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்கும் போதே ஏன் தெரியல கும்பிட்டுது தலை சுற்றுற மாதிரி இருக்குது.
எதுவுமே நீங்கள் சாப்பிடவே இல்லை, ஆனாலுமே வாமிட் வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. எழுந்து மெதுவாக ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, வாமிட் பண்ணுறீங்க, கொஞ்சமாக வருது, பட் ஒரு மாதிரி வாமிட் வர அந்த ஃபீல், தலை சுற்றுது. பொறுமையாக வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஜேகே ஊற்றிட்டுறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் இல்லைனாலே ஒரு மாதிரி பயமே வர ஆரம்பிச்சிருது. ஜேகே ஜேகே எங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் கத்த வரத்துக்குள்ள, ஜேகே இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல். எங்கே போன நீ அப்படின்னு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்க, ஏய் குக் பண்ணிட்டு இருந்த நீ என்ன விட்டு ஏன் போனேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. சரி சரி ஒன்றும் இல்லை, சரிம்மா குக் பண்ணலாமா? தலையாட்டுங்க, இப்படியே வரக்கூடாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறான், அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஓகே, ஹேர் பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேண்டை எடுத்து உங்களுக்கு ஹேர்லாம் டைட் பண்ணி விடுறான். அமைதியாக நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக உங்களை பார்த்துக்கிறான். இப்போ கிச்சன் போகலாமா அப்படி கேட்க தலையாட்டுறீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிச்சனு. சிக்கி என்னை விட்டு போக மாட்டேன்ல? நான் ஏண்டி உன்னை விட்டு போகிறேன்? போகாத சிக்கி. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான், போக மாட்டேன் அப்படி. இந்த டைம் டோர் நோக் பண்ணுற அந்த சவுண்ட் கேட்குதா? சென்று திரும்பி டோரை பார்க்க, இரு நான் போய் யாரும் பார்த்துட்டு வரேன். இங்கே இல்லை வேணாம், என்னை விட்டு போகாத. சரிவா, 2 பேரும் போகலாம். 2 பேரும் டோர்கிட்ட வர டோர் அதுவே ஓப்பன் ஆகுது. நீங்கள் யார் டோர் ஓப்பன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக நீங்கள் பார்க்க, அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறத இவனுவோ ஒரு மாதிரி பாக்கெட்குள்ளே கை விட்டு, எவ்வளோ நேரம் டோர் நாக் பண்ணுறேன். ஜேகே என்ன பண்ணிட்டுருக்க நீ? இல்லைப்பா குக் பண்ணிருந்தேன். அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணு உங்ககிட்ட வருது. அவள எஸ் ஆகிட்டே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களை பார்க்க, நீங்கள் மெதுவாக ஜேகே பின்னாடி போகிறீங்க. லைட்டாக சிரிச்சுட்டே, ஜேகே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. என்னடா வெளில நிற்க வச்சுருக்க, உள்ளே போய் பேசலாம் வா அப்படின்னு அவன் ஒரு கால் எடுத்து உள்ளே வைக்கிறான். உங்களுக்கு இங்கே பயம் கொள்ளுது. ஒரு மாதிரி நீங்கள் ஜேகேவை பிடிக்கிறீங்க. ஜேகே டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து, என்னம்மா? ஜேகே என்னை விட்டுற மாட்டேன். என்னடி பேசுகிற? ஜேகே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாத ஜேகே. இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் மௌத்தில் கை வச்சுட்டு, ஜேகே யார் சொன்னாலும் எனக்கு கூப்பிட்டு போகாத ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்ல, என்ன ஆச்சு உனக்கு? மார்னிங் நல்லது நடந்த? ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. உங்கள் கையை கிடுன்னு ஆடிட்டுருக்கு. நார்மலாக இருந்தீங்க எவ்வளோ நேரம் குக் பண்ணும் போதும். அவன் விட்டு வந்துட்டான்னு கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க, தென் நார்மல் ஆயாச்சு. பட் இந்த மாதிரி பயந்துருக்க மாட்டீங்க. என்னடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாத ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே கிட்டே பேசுகிறத ஒரு ஸ்மைலோட 2 பேரும் இவனுவோ பார்க்க, அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நீங்கள் டைட்டாக ஜேகேவை கை பிடிச்சி, ஜேகே வேணாம் ஜேகே, ஜேகே நான் எனக்கு போகல ஜேகே, ஜேகே நான் உன் கூட இருக்கேன் ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு அழ ஆரம்பிக்க, அவன் ஒரு கையில் உங்களை பிடிச்சிட்டு, என்னப்பா ஏன் இவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தியா? அது இல்லைப்பா, அங்கே ஏன்னு தெரில, எனக்கு விட மனசு வரல. சரி ஓகே, நேற்று உனக்கு ஒரு வேலை கொடுத்தது, நான் உன்னை வெளியே அனுப்புனல, ஏன் நீ போல? இல்லைப்பா, எனக்கு பையனை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் அவனை அனுப்புனேன். நீ அமைதியாக கேட்டுட்டே ஜேகே பின்னாடி அவன் ஹான்ஸ் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அந்த இடுக்கலை நீங்கள் அவனை பார்க்க டோட்டலாக நீங்கள் அந்த யூனோக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அது யூனோக்கு நல்லாவே தெரியுது. உங்களை இப்படி பார்க்குறது அவனுக்கு ஏன் தெரியல, பிடிச்சிருக்கு. தோணுன்னு எப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றிட்டே பேசுறது ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்படி நம்மளை பார்த்து பம்புறது கூட நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அவன் உங்களை பார்த்துட்டுக்க, பா என்னாச்சா? என்னமோ சொல்லுவாங்கன்னே, மறந்துட்டேன். ஜேகே சின்ன பாரு, வயன் நார்மலாக இல்லை, புரியுதா? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படி சொல்ல, நீங்கள் இறுக்கமாக அவனை பிடிச்சி வேணான்னு உங்கள் மனசுக்குள்ளவே நீங்கள் சொல்லிட்டுருக்க. ஜேகே இல்லைப்பா, எனக்கு என்னவோ அதெல்லாம் செட் ஆகாதோ அப்படி தோணுது. செட் ஆகாதா? சரி விடு,
அந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பேச வர நீங்கள் ஜிகே 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 வேணாம் ஜிகே, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் ஜிகே அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஜிகே கிட்ட நீங்கள் சொல்ல ஜிகே லைட்டாக திரும்பி பார்த்தேன். ஒன்றும் இல்லாடி, முதல்ல நீ பயப்படாத ஜிகே, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு இவங்க பேச வரா. ஜிகே இல்லைப்பா, வாங்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுப்புகிற மாதிரி இல்லை. அவன் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறான். வயனை நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன், நீயே பார்த்துக்கிறியா ஜேகே, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஃபேஸில் அவன் கழுத்தில் அப்படின்னு இது மார்க் போட்டு விட்டுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் என்னது. ஜேகே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு தெரியுதுடா, இப்படி தான் வயனுக்கு ஃபுட் கொடுக்குறவங்க, இன்ஜெக்ஷன் போடுறவங்க, அவளை பார்த்துக்கிறவங்கன்னு எல்லாரையும் இதை தான் பண்ணி வைப்பா. நேற்று தான் கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு உனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, அப்படி பண்ண மாட்டேன் ஜிகே, ஜிகே ப்ளீஸ் ஜிகே, ஜிகே ஐம் சாரி ஜிகே, என் கண்ட்ரோலை மீறி தான் ஜிகே, நான் அப்படி பண்ணி என்னை விட்டுறது ஜிகே அப்படின்னு இழுத்து பிடிச்சி உங்களை ஹக் பண்ணிட்டு, என்னை நம்பு, உன்னை நான் அனுப்ப மாட்டேன், எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், என்னை விட்டு நீ ஒரு இன்ச்சு கூட எங்கேயும் எடுத்து வைக்க மாட்டேன் புதுமா அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து உங்கள் கையை பிடிச்சி சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இந்த யூன்வோ ஜேகே, நான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கேன், என்னை நீ மதிக்கவே மாட்டேன்ற, நேற்று ஒரு ஒர்க் சொன்னேன் அங்கேயும் போகல, இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு அதையும் காது கொடுத்து கேட்காம என்னடா பண்ணிருக்க அப்படின்னு அவன் நிறைய பேச, சாரிப்பா ஐம் சாரி, இதை விட்டு வேற ஏதாவது சொல்லுங்க, நான் அதை கேட்குறேன், இதை மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்படிலாம் சொன்னால் வேலைக்கு பார்த்து இங்கே பாரு, நான் உன் அப்பா, நான் சொல்கிறேன், உன் மண்டியில் ஏற்றிக்கோ, நான் என்ன சொன்னாலும் கேட்பல்ல, நான் சொல்கிறத கேளு, வயனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடும், உன் அப்பா நான் சொல்கிறேன் கூப்பிட்டு போ அப்படியே சொல்ல, அவ்வளோதான் இடிஞ்சு போயிட்டீங்க. சிக்கவை இன்னும் டைட்டாக பிடிச்சி, இல்லை நான் போகல, நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜேகே இதை தவிர வேறு எதை சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா, பட் என் பொண்டாட்டியை என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட இதுக்கப்புறம் நகர்த்தி வைக்க மாட்டேன், அவளுக்கு நான் தான் மெடிசன், நான் அவள் கூட இருந்தாலே போதும், அவளே ஓகே ஆயிடுவான். ஜேகே யூன்வோ கண்ணை பார்த்து சொல்கிறான். இது போல் சொல்லும் போது ஒரு நாள் ஜேகே அந்த யூன்வோ சொல்கிறத கேட்காம இருந்ததே கிடையாது. பட் இதை சொல்லும் போதும் ஜேகே நோ சொல்கிறானா, ஜேகே ஒரு முடிவில் இருக்கான். யூன்வோக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அவ்வளோ ஸ்மைலை ஃபைனலாக அந்த யூன்வோ சொல்லும் போது, நான் உன் அப்பா சொல்கிற பேச்சு கேள் அப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் ஒரு பயமாக வந்திருக்கும். பிகாஸ் ஜேகே எல்லாத்தையும் பண்ணுவான் இல்லையா, கூட்டு போய் விட்டுற போகிறான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும். பட் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, அவ்வளோ ஹாப்பியா நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்க. ஜேகே சாரிப்பா, இதை தவிர வேறு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், இப்போதைக்கு சைலண்ட் ஆகிடுறான். யூன்வோக்கு அதுக்கப்புறம் என்ன பேச முடியும், அங்கேருந்து கிளம்புறான். ஜிகே உங்களை பெண்ட் பண்ணி பார்த்தேன், மார்னிங் லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் மாடி. சாப்பிட்லாம். ஐயோ என் பொண்டாட்டி ஏந்தி இப்படி அழுதுகிட்டே இருக்க, லவ் யூ. கொல்றாளே அக்கேன்னு சொல்ல, லவ் யூ ஜிகே அப்படின்னு அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. தீபா அப்படி கிஸ் பண்ணி அவன் லிப்ஸை விட, இந்த கிஸ்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கே. பொண்டாட்டி அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க சாப்பிட்றதுக்கு. வேணும்ட்டே அந்த யூன்வோ உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டாக உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த நாள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. சிக்கி சமைச்சு கொண்டு வரா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த டெக்கரேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் எடுத்து ஒரு வாய் வைக்க அவ்வளோதான் கொமட்டுது. நீங்கள் ஜிகேவை பார்க்குறீங்க. ஜிகே என்னடி என் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. நல்லா இருக்கு ஜிகே. முழுங்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு முழுங்குறீங்க. தண்ணி எடுத்து கொடுக்குறான். ரென்ஸும் பண்ணிட்டு அகைன் ஃபுட் எடுத்து வாயில் வைக்க இன்னும் கொமட்டுது. பட் நீங்கள் ஜிக்கிட்ட சொல்லலை, எங்கே கொமட்டுதுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுமா அப்படி தோணுது. கஷ்டப்பட்டு அதுவும் முழுங்குறீங்க. ஒரு 4-5 வாய் எடுத்து வச்சுட்டு அகைன் எடுக்க வரான். நீங்கள் ஜிகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டுமா? தனியாக போகல, பார்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணிருக்கீங்க, தலை சுற்றுது, வாழை பிடிச்சிட்டு என்னாச்சு நம்மளுக்கு, இந்த சிக்கனுக்கு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு 2 ஸ்டெப் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில எடுத்து வைக்க அகெயின் வாமிட் வருது. அகெயின் போய் வாமிட் பண்ணிட்டு ஸ்டொமக்கில் ஒரு கையோட வெளில வரீங்க. வயிறு ஏன் தெரியல வலிக்குது. அத்தோடு வெளில வரீங்க. ஜேகே வெளில நின்றுருக்கான். என்னாச்சா? டக்குன்னு உங்கள் வயிற்றுல இருந்தெல்லாம் கையெடுத்துட்டு வாயில் தொடச்சிட்டு ஏழை ஜேகே ஒன்றும் இல்லை, வாமிட் பண்ணிட்டு இருந்தல நீனு. அது அது ஒன்றும் இல்லை ஜேகே.